ஆர்கேஞ்சல்ஸ், நீங்கள் ரொம்ப நம்புகிற உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம் எல்லாருமே ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜோட உங்களுக்காக இந்த புத்தாண்டை வரவேற்கிறதுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் தகவலோட காத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ரைட். இனிமேலிருந்து எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. உங்களுடைய சக்ஸஸ், அதாவது உங்களுடைய வெற்றி, நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இது எல்லாமே உங்களுடைய எண்ணங்கள்ல இருக்கு. இது எல்லாமே நீங்க விடுற ஒரு மூச்சு காத்துலயும் பதிஞ்சிருக்கு. நம்புங்க, உங்களை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். பிரிங் பீஸ் இன்டு யுவர் லைஃப். ஒரு நிமிஷமும் நிம்மதியா இருக்கிறதுக்கான வழிகளை தேடுங்க. நிம்மதி உங்களுக்குள்ளதாங்க இருக்கு. வெளியில இருந்து இதை யாராலையும் உங்ககிட்ட கொடுக்க முடியாது. உங்களை நீங்க உங்களுக்காகவே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் யுவர் செல்ஃப் ஃபார் ஹூம் யூ ஆர். உங்களுக்காக உங்களை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் உங்களை அக்செப்ட் பண்ணணுன்ட்டு எதிர்பார்க்காதீங்க. செல்ஃப் லவ் எவ்வளோ முக்கியமோ செல்ஃப் அக்செப்டன்ஸும் அவ்வளோ முக்கியன்றதை தான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த நொடி அமைதியாக இருங்க. இந்த நொடி ஒரு பீஸ், ஒரு சாந்தத்தோட இருங்க. இதுதான் உண்மை. இந்த நொடி, இதுதான் உங்களுடைய ப்ரெசன்ட். இதுதான் உங்களுக்கான ரியல் கிஃப்ட். இதுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும். மற்றவர்களை பற்றி கவலையே படாதீங்கன்றது தான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு சொல்கிறாரு. கமெண்ட் செக்ஷனில் 222 இந்த பிரபஞ்சத்தை நான் நம்புகிறேன், ஐ பிலீவ் த யூனிவர்ஸ் அப்படின்னு எனக்கு டைப் பண்ணுங்க. சில நேரத்தில் ஒரு சில பொருட்களை, ஒரு சில விஷயங்களை, என் மனிதர்களை, ஒரு சில சம்பவங்களை we just have to let go. இங்கே அப்பாலஜிஸ்க்காக தேடி வெயிட் பண்ணக்கூடாது. நமக்கு நன்றி சொல்லணுன்றதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு பதில், ஒரு வேலிடேஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடாது. இல்லை இந்த பிரச்சனை முடிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு க்ளோஷர், இல்லை ஒரு பதில், எதுவும் உங்களுக்கு இப்போ தேவையில்லை. ஏன்னா இது உங்களுடைய நிமிடம். இந்த புத்தாண்டு ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பாதையை அமைச்சு கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காரு. உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் டீம், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் எல்லாருமே உங்களுக்காக ஏதோ ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அந்த ஒரு பரிசை உங்களுக்காக கொடுக்க தயாராக இருக்காங்க. இந்த ஒரு நிமிடத்தை நீங்கள் கவனிங்க. கொஞ்சம் செல்ஃப் சென்டர்டாக இருங்க அப்படின்றது தான் பல ரீடிங்ஸில் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். மற்றவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்காம இனிமே நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி வாழணும், எப்படி ஃபீல் பண்ணணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுடைய அமைதிக்கு நீங்கள் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் மட்டும்தான் முழுமையான பொறுப்பாளி. ஸோ உங்களுடைய சந்தோஷத்தை மற்றவர்கள் கையில் கொடுக்காதீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு உங்களுக்கான பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜ். ஒரு புதிய பயணத்தை நம்ம தொடங்குறோம். இந்த புத்தாண்டு உங்கள் காதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான ஒரு பயணத்தை தொடங்க போகிறீங்க. எல்லாமே தயாராக இருக்குது, எல்லாமே அழகாக இருக்குது. ஒரு புதிய சைக்கிள் க்ளீனாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போர்டில் எழுதும்போது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீட்டாக தொடச்சிட்டு ஆரம்பிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் எல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், புதுசாக ஆரம்பிங்க. எங்கெல்லாம் ஸ்டாக்னண்ட்டாக இருக்கோ எனர்ஜிஸ், அதெல்லாம் தூக்கி போடுங்க. அந்த எந்த எனர்ஜியும் உங்களுக்கு தேவையில்லை. சேலஞ்ச் பண்ணக்கூடிய உறவுகள் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவை சுமூகமான வாழ்க்கை மட்டும்தான். இந்த அமைதியும் நிம்மதியும் யார் உங்களுக்காக கொடுக்குறாங்களோ அவர்களை மட்டும் கூட வச்சுக்கோங்க. மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. ஏன்னா பியூட்டிஃபுல்லான ஆர்கேஞ்சல் மெசேஜ் இதுதான் உங்களுக்கு. ஒரு புதிய எக்ஸைட்டிங்கான, அப்படியே துருத்துருன்னு இருக்கக்கூடிய ஒரு புது சைக்கிளுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. விச் அஃப்கோர்ஸ் மீன்ஸ் அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் போயிடுச்சு. நீங்கள் நிறைய தனிமையில் இருந்திருக்கீங்க, புரியாத விஷயங்கள் நிறைய பண்ணியிருப்பீங்க. இனிமேயும் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை சேரும். பியாண்ட் ஃபெமிலியர் திங்ஸ், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. 515 சேஞ்ச் அப்படின்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். புதிய மாற்றங்கள், புதிய சேஞ்சஸ், ஒன்றும் நீங்கள் ரசிக்கக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுக்கு மாறலாம். அது பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க. இட் ஹேஸ் டு ஒர்க் ஃபார் யூ. எந்த மாற்றம்னாலும் உங்களுடைய ஃபேவருக்காக அது வேலை செய்யணும். நம்புங்க. ட்ரஸ்ட். இந்த ட்ரஸ்ட் தான் உங்களை டக்குன்னு அடுத்தடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் பண்ண வைக்கும். எல்லாமே உங்களுக்காக தாங்க நடக்குது. இந்த பிரபஞ்சமே உங்களுக்காக தான் இயங்குது. உங்கள் எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தை இயக்க வைக்குது உங்களுக்காக. இங்கே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்பிக்கை ஒன்று. ரெண்டாவது, பி கிரேட்ஃபுல். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ புதுமையான மாற்றங்கள் உங்களுக்கு இன்னும் வலு கொடுக்கும், இன்னும் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். டோன்ட் டவுட். எதையுமே டவுட் பண்ணாதீங்க. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் டவுட் பண்ணாதீங்க. ஏன் குவெஸ்டின் கூட பண்ணாதீங்க. நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு கைகளை விரிச்சிட்டு வானத்தை பாருங்கள்.
இதுதான் ஆர்கேஞ்சல் மைக்கேலும் மற்ற ஆர்கேஞ்சல்ஸும் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜஸ்ட் லுக் இன் டு த ஸ்கை, வானத்தை பாருங்கள், மாற்றம் சரியே அப்படின்னு உங்களுக்கு புரியும். திடீர்னு பார்க்கும்போது இந்த பாதை கிளியரா சரியா தவறா எதுவுமே உங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் சரெண்டர், உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சிருங்க. நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்றத மட்டும் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுடைய எண்ணங்கள் வழியாக. அந்த மெசேஜ் எப்போ இந்த பிரபஞ்சத்துக்கு புரியுதோ, யூ வில் ஸ்டார்ட் லிவிங் யுவர் ட்ரீம்ஸ். உங்களுடைய கனவுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. ரைஸ், எழுந்துருங்க, ஜெயிக்க தொடங்குங்க. உங்களுடைய ஆக்ஷன்ஸ் தான் உங்களுடைய டேலண்ட்டை ரிவீல் பண்ணணுன்னு கிடையாது. முதல்ல உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வாங்க. சில நேரத்தில் என்னால் முடியுமான்னு பயந்து நம்மெல்லாம் ஒரே இடத்துல நின்றுடுறோம். வி ஆர் ஜஸ்ட் டினையிங் அவர் செல்ஸ். உங்களுடைய கிரேட்னஸ், உங்களுடைய பெயர், உங்களுடைய புகழ், உங்களுடைய வெற்றியை நீங்கள் தாங்க கிளைம் பண்ணணும், நீங்கள் தாங்க அடித்து வாங்கணும். உங்களுடைய வேல்யூ, உங்களுடைய ஒர்த்தை நீங்கள் காட்ட ஆரம்பிங்க. ஒரு புதிய மாற்றம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. எந்த ஒரு ஆசீர்வாதமும் எங்கேயுமே போகாது, உங்களுக்காக அங்கேயே காத்துக்கிட்டு இருக்கு. The chapter is about to start. எல்லாமே புதுமையா தொடங்க போகுது. பீஸ், இனிமே நிம்மதி, அமைதி, எல்லாமே கதவை திறந்து நம்ம அடுத்த வருடத்துக்குள்ள நம்ம நெருங்கிட்டோம், உள்ள போயிட்டோம். இன்ஃபேக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான மாற்றம், அந்த வாழ்க்கை. ஆர் யூ ப்ரிப்பேர்ட் டு பி அமேஸ்ட்? நீங்கள் தயாராக இருக்கீங்களா? வாழ்க்கை எப்படியெல்லாம் நம்ம அமேஸ் பண்ண போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நடக்கிற நேரத்தில் நடக்கிற விஷயங்கள் நடக்கட்டும். நீங்கள் ரெசிஸ்டண்ட்டாக இருக்காதீங்க. ஜஸ்ட் டேக் லைஃப் ஆஸ் இட் கம்ஸ். இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அழகான மாற்றங்களை கொண்டு வந்து நம்மளை சந்தோஷப்படுத்த போகுது, ஆரோக்கியத்தில் கொண்டாட வைக்க போகுது, நிறைய மன அமைதியை கொடுத்து நம்ம கூட இருக்கிற மனிதர்களையும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு பயணத்துல நம்ம இறுக்கி அணைச்சு கூட்டிட்டு போக போறோம். அந்த பயணத்துல நீங்க தான் ராஜா, அந்த பயணத்துல நீங்க தான் ராணி, நீங்க தான் எல்லாமே. உங்களை நம்பி நிறைய பேர் வர போறாங்க. இவர்கள் எல்லாரையுமே கரை சேர்க்க போறீங்க. ஒரே ஒரு விஷயத்தோட, நம்பிக்கை. ட்ரஸ்ட், ஜஸ்ட் ட்ரஸ்ட். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம சிக்ஸ் சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் எப்பவுமே கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு என்னுடைய நன்றிகள். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மறுபடியும் உங்களுக்காக.